சந்தர்ப்பத்தில் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் தாமதியாது வருகை தந்து தங்களுடைய பரிசு பொதிகளை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அந்த வீரர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி கை தூக்கி அங்கே ஓடுகின்ற காட்சி உண்மையிலே எல்லோருடைய மனங்களிலும் இங்கே உவகை கொள்கின்ற ஒரு காட்சியாக காணப்படுகின்றது. ஆம், அங்கே ஒரு வேக்கை மாத்திரம் தூக்க வேண்டும், 2 வேக்கை தூக்க கூடாது. இது சரியான ஒரு அதர்மம். ஒருவருக்கு ஒரு வேக்கை சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முட்டாய் ஓட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட தானா கிருஷ்ணாகரன் இன்று காலை இடம்பெற்று முடிந்த ஆடவர்களுக்கான மரதனோட்ட போட்டியிலே 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் தானா கிருஷ்ணாகரன். அவருக்குரிய ரூபாய் 15,000 மதிப்புமிக்க காசோலை அங்கே வழங்கப்படுகின்றது. எங்கே உங்களுடைய கை தட்டல்களை வழங்கி அவரை உற்சாகப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை இடம்பெற்று முடிந்த மரதனோட்ட போட்டியிலே 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் தானா கிருஷ்ணாகரன். 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார் தீனா ராக்சிகன். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்களை காட்டி அவரை உற்சாகப்படுத்துங்கள். 1ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் தீனா ராக்சிகன். ஆம், அவருக்கு ரூபாய் 25,000 மதிப்பிலான காசோலை அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆம், இந்த பராபவ வருடத்தின் சிறந்த சௌவாக்கியங்களை பெற்று அங்கே எங்களுடைய விக்னேஸ்வர பெருமானின் கண்ணகி தாயாரின் இறை ஆசிகளை பெற்று அங்கே ஓட ஆரம்பித்த அந்த வீரர்கள் சிறந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் நிலைகளை பெற்று இன்று மகுடம் சூடியுள்ளார்கள். சிறுவர்களுக்கான மனித ஓட்ட நிகழ்ச்சியிலே போட்டி தூரத்தை முழுமையாக நிறைவு செய்து ஆறுதல் பரிசு பெறும் அவரோடு இணைந்த வகையிலே இன்றைய சிறுவர்களுக்கான மனிதனோட்ட போட்டிக்கு அனுசரணையாக கலாநிதி குழுவின் சார்பாக யாரா அவர்களோடு எதிர்கால சபை உறுப்பினர்களும் அந்த நிகழ்வில் நான் அழைப்பது நிருதி, அபிதர்ஷன், வினு, குணப்பிரியன் மற்றும் அபிலக்ஷன். சிறுவர்களுக்கான மரதன் ஓட்ட போட்டியிலே போட்டி தூரத்தை நிறைவு செய்த வீரர்களுக்கான பரிசு தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நிருதி, அபிதர்ஷன், குணப்பிரியன் மற்றும் அபிலக்ஷன் ஆகியோருக்குரிய பரிசு தற்போது வழங்கப்படுகின்றது. வழக்குமரம் ஏறுதல் போட்டிக்கு தங்களுடைய பெயர்களை பதிவு செய்த அணியினர் விரைவாக வருகை தந்து அந்த போட்டியில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது வரை ஒரு அணி மாத்திரமே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். எனவே தங்களுடைய அணி விரைவாக வருகை தந்து அந்த வழக்கு போட்டியாளர்கள் தங்களுடைய பெயர் விவரங்களை திருமதி கிறிஸ்டி அவர்களிடம் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வேண்டுகோள், அங்கே சிறுவர்கள் அந்த மைதானம். எனவே அங்கே தங்களுடைய கைகளிலே அவர்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு அங்கே வெறுமனே எங்களுடைய வளாகத்தில் வீதிவலம் வருகின்ற சிறுவர்களை உரிய இடத்தில் அமர வைத்து இந்த போட்டி நிகழ்ச்சியமாக கண்டுகொள்வதற்கு தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே ஆண்களுக்கான நிரப்பு தடியொன்று கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறுவர்களுக்கான மரதன் ஓட்ட நிகழ்வில் ஆறுதல் பரிசு பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய நிகழ்வில் விசேட கௌரவம் பெறுவதற்காக வருகிறது இருக்கும் சமூக சேவையாளரும் புதுக்குடியிருப்பு ஆலய பரிபாலன சபையின் வண்ணக்கருமாகிய திருக்கானா நல்லையா ஐயா அவர்களை பணிபெறுடன் அழைக்கின்றோம். மரதனோட்ட போட்டியில் சிறுவர்களுக்கான மரதனோட்ட போட்டியில் போட்டி தூரத்தை நிறைவு செய்த வீரர்களுக்கான ஆறுதல் பரிசனை வழங்குவதற்காக நிரப்பான உடை வழுக்குமரம் ஏறுதல் போட்டியிலே கலந்து கொண்டு அந்த போட்டியில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இதுவரை வழுக்குமரம் ஏறுதல் போட்டியிலே ஒரு அணி மாத்திரமே தன்னுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். அந்த அணியின் சார்பாக பதிவு செய்ய ஆகியோர் இந்த ஆறுதல் பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வினோத உடை போட்டியாளர்கள் எங்களுடைய வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த 2 அணிகள் மாத்திரமே தற்போது எங்களுடைய பார்வைக்கு கருத்து கணிப்புகள் காணப்பட கொண்டிருக்கிறது.
திருக்கானா மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து மக்களை பெறுவதற்காக நாம் அழைப்பது ஆறுதல் பரிசு பெறும் மற்றும் ஒரு தொகுதியினர் கவிஸ், இரிது, டில்சான் மற்றும் சித்தார்த் ஆகியோருக்குரிய பரிசுகளை வழங்கி வைக்குமாறு புதுக்குடியிருப்பு ஆலய பரிபாலன சபையின் கௌரவ வழக்கரும் இன்றைய விசேட கௌரவம் பெறும் சமூக சேவையாளருமாகிய திருக்கானா தீவநாயகம் ஐயா அவர்களை பணிவதுடன் அழைக்கின்றோம். ஆண்களுக்கான நிரப்பானை வீரர்கள் அந்த விளையாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய ஓட்ட உத்வேகத்தை காட்டியிருந்தார்கள். அவர்களுக்குரிய அந்த ஆறுதல் பரிசுகள் வழங்கும் நிகழ்வு தற்போது எங்களுடைய அரங்கிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழங்கி வைத்து இன்றைய எங்களுடைய ஆலய பரிபாலன சபையின் மூத்த வண்ணக்கரும் அதே போன்று இன்றைய நிகழ்வில் விசேட கௌரவம் இருக்கின்ற மதிப்புக்குரிய தேவநாயகம் அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே டோபர் விளையாட்டுக் கழகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வினோத உடை போட்டியாளர்கள் சார்பாக நாங்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக ஒரு வினோத உடை போட்டியாளரை சிறந்த முறையிலே இங்கே ஒரு ஆள வந்திருக்கின்றார். வினோத உடை போட்டியாளர் கோஷத்தை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்த அழகான கட்டச்சாரன், கட்டச்சட்டை, பையா படம் பார்த்த போது மகுடி. மகுடி என்னத்துக்கு பயன்படுத்துற? பாம்பிரிக்கு போலப்ப நாகராஜா சினைப்பா விரிக்கி கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். எங்க இருந்து வாரே? எந்த அடி? அப்ப முழு பேருக்கு சாவடி தான் போல இன்றைக்கு. நீங்க சவுக்கடி, இங்க முழு பேருக்கு சாவடி. என்ன சொல்ல வாரீங்க? சரி, நீங்கள் காலங்காலமாக சிறந்த முறையிலே அந்த பாம்பாட்டி வித்தையை சிறப்பாக இது நம்மட கண்ணையம்ம ஜடங்கு ஊதுற அம்பா குழல் தான் இது. அப்படித்தானே? போன ஜடங்குக்கு வாங்கின போல. சரி, தங்களுடைய மகுடி வித்தையை காட்டும். பச்சோல பாம்பு போல கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும். கேட்டபோது நாகபாம்பு, பைக்க இருந்தது பச்சோல பாம்பு. கேட்ட அந்த வேடம் தரித்து இங்கே மகுடி வித்தை காட்டி எங்களுடைய தம்பி அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் அழைப்பது மற்ற வேடம் தாங்கி வினோத உடை போட்டியாளர்களை அன்பாக அழைக்கின்றோம். வினோத உடை போட்டியாளர்களுக்குரிய ஆலய பரிபாலன சபையின் உபதலைவர் சீனா சுதேஸ்வரன் ஆகியோரை நடுவர்களாக கடமையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உடைக்கப்பட்டுள்ளது. நிறப்பானையிலிருந்து மஞ்சள் கலர் திரவம் வெளியேறி இருக்கின்றது. கண்ணை தயார் வந்ததை நீங்க கொஞ்சம் அமர்வீர். எனவே சூரியன் வேடம் தரித்து வந்த அந்த மாணவிக்கு நாங்கள் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த போட்டியாளரை அன்போடு போட்டியானது பாடம் கற்பித்துக் கொடுக்கிறேன். எனது அன்பான மாணவி உங்கள் எல்லோருக்கும் தமிழ் பாடல் ஒன்று பாடுவார். எனது பெயர் கல்லு மண்ணும் சாய்ந்து கலந்து கட்டுமே நல்ல எண்ணெய் ஊரே வெள்ள காற்று வீசும் கொற்று மலையில் காக்கும் மகள் வீணும். நன்றி.
ஆம், நாங்கள் வாழும் வீடு நல்ல நல்ல வீடு. அருமையான பாடல், நன்றி. உடன் ஆரம்பிக்கப்பட இருப்பது ஆண்களுக்கான தலையணை சமர். எனவே இப்போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆடவர்கள் விரைவாக வருகை தந்து தங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளும்போது இங்கே மற்றும் ஒரு வினோத உடை போட்டியாளர் இங்கே வருகை தந்துள்ளார். தற்போது அது மறைவி கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கே ஒரு போட்டியாளர் தன்னை அடையாளப்படுத்தி வந்துள்ளார். பார்ப்போம். வணக்கம், நீங்கள் வந்துள்ள வேடத்தை பற்றி கூற முடியுமா? நமது குடியிருப்பு சவுக்கு காட்டுக்குள் இருந்து வாரேன். எங்க இருந்து வரீங்க? குடியிருப்பு சவுக்கு காட்டுக்குள் இருந்து வாரேன். கொஞ்சம் மரத்த காலில் நீங்க ஆக்கள் போல அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் போயிருக்கீங்க. அது ஏரியா பார்த்தீங்களா? நமது ஊர் மக்கள் தான் அந்த மரத்தை அழிக்கிறார்கள். அது அப்படியே நீக்கட்டும். முட்டுப்புள்ளியோடு மீண்டும் நாங்கள் தொடருவோம். தாங்கள் வந்துள்ள வேடம் பற்றி ஏதாவது கூற எத்தனைத்துள்ளீர்களா? நான் வந்துள்ள வேடம் அதற்கு நான் வந்ததன் காரணம் இங்கே சித்திர விளையாட்டு நடப்பதாக கூறினார்கள். அதனால் நான் இங்கே வந்தேன். பாவனையை அளிப்போம். பொலித்தீன் பாவனையினால் சுற்றுச்சூழல் தற்பொழுது பாதிப்படைந்து வருகின்றது. இந்த செய்தியினை வெளிப்படுத்தும் முகமாக கொண்டு வந்திருக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் எடுக்கும்படி அந்த வகையிலே நல்ல வசனம். தற்பொழுது ஆலய முற்றத்தை அலங்கரித்த வண்ணம் ஒருபுறம் வழுக்கு மரம் ஏறுகின்ற நிகழ்வும், மறுபுறம் நீர்ப்பானை இல்லை நிறப்பானை உடைக்கின்ற நிகழ்வும் அடுத்த கட்டத்திலே கலையணை சமர் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய இந்த வருடத்திற்கான மரதனோட்ட போட்டிக்கான ஆலோசனையாளராக திருமதி சிறுவர்களுக்கான மரதனோட்ட போட்டிக்குரிய ஆலோசனையாளராக கலாநிதி திருமணம், ஆண்களுக்கான பயிர் எழுத்தல் போட்டிக்கான ஆலோசனையாளராக திரு பரசுராமன் பவானி அவர்களும், பெண்களுக்கான பயிர் எழுத்தல் போட்டிக்கான ஆலோசனையாளராக திரு தாமோதரன் சுரநிதி மற்றும் திரு கதிரேசன் நிபுணநாதன் அவர்களும் இணைந்த வகையிலே காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வழக்குமரம் ஏறுதல் போட்டிக்கான அனுசம் மற்றும் திரு முருகமூர்த்தி தனுராஜ் அவர்களும், சிற்றுண்டி அனுசனையாளர்களாக திருமதி தயனி கிருஷ்ணாகரன் அவர்களும் அனுசனையாளர்கள் இந்த வருடத்திற்கான பலதரப்பட்ட போட்டிகளுக்கு எங்கள் நோட்பன் விளையாட்டுக் கழகத்தின் இந்த கொள்கின்றோம். தொடர்ந்து சிறுவர்களுக்கான மருத்துவ போட்டிக்கான ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே ஆறுதல் பரிசினை பெற இருக்கிறோம். சிறார்கள் தனிப்பிரவி, கிருஷாலன், தயாளன், தனுஷ் மற்றும் நிசிடன் ஆகியோர் இவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கி வைக்குமாறு புதுக்குடியிருப்பு ஆலய கௌரவ பணியர் மாவட்ட பிரதேச சபை உறுப்பினர் திரு சிவபிரகாசம் அழைக்கின்றோம். சிறுவர்களுக்கான மனதன் ஓட்டுநர்களுக்குரிய ஆறுதல் பரிசுகளை வழங்குவதற்காக கடவுள் பெண்களுக்கான நிரப்பம் இருக்கின்றது. பரிசுகளை வழங்கி வைத்து மற்றும் அதே போன்று பெண்களுக்கான நிறப்பானை உடைத்தல் போட்டி சுவாரஸ்யமான முறையிலே எங்களுடைய மக்களை மனங்களை கவரக்கூடிய முறையிலே சிறப்பான முறையிலே அந்த இடத்தில் இடம்பெற்று முடிந்தது. எனவே அந்த போட்டிகளை ஒழுங்கு செய்து அந்த போட்டிகளை திறம்பட மத்தியஸ்தம் புரிந்த எங்கள் தலையணை சமர், அதே போன்று மறுபுறத்திலே வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி நாங்கள் 2:49 சொன்ன போது வராதவர்கள் தற்போது 4:43 வருகை தந்து அந்த வழுக்கு மரத்தில் ஏற ஆரம்பித்துள்ளார்கள். பார்ப்போம். உண்மையிலே அந்த வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி உண்மையிலே அனைவருக்கும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி. அங்கே ஏறி அதை வலித்து எறிந்து இருக்கின்ற அனைவரையும் அகற்றி அந்த இடத்தை எல்லாம் அப்படியே இடைவெளியாக்கி ஏறுவார்கள். பின்பு சறுக்குவார்கள், வழுக்குவார்கள், காலை பிடிப்பார்கள், கையை பிடிப்பார்கள், எம்பரை இழுப்பார்கள். சகலதும் நடக்கும். ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுடைய அந்த சுவாரஸ்யமான சித்திரை குதூகலத்திலே வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி எங்களுடைய மனங்களிலே காலகாலமாக ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு போட்டியாக நாங்கள் இந்த இடத்திலே அதை பதிவு செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து சிறுவர்களுக்கான மனித நோட்டங்களில் போட்டி தூரத்தில் செய்து கொண்டு வரக்கூடிய ஆறுதல் பரிசு. அந்த வகையில் ஆறுதல் பரிசை பெறுபவர்கள் டேவிசன்,
நாங்கள் அன்போடு அழைப்பது தீனா லிங்கநாதன், கூனா கினோசன், கானா லினோஜனன், மானா கோணேஸ்வரிங்கம் ஆகியோர்களை இந்த தலையில் சமர் போட்டிக்காக நடைபெறப்படுகிறது. இந்த போட்டிகளில் சிறப்பான முறையிலே நடந்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிற நிகழ்வானது தலையில் சமர் ஆண்களுக்கானது. ஆகியோருக்குரிய பரிசுகள் பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அளிப்பது திருமதி கிறிஸ்டி சுதர்சன், குலா பனுசியா மற்றும் வீணா பதுசியா ஆகியோர்களை இந்த சமநிலை ஓட்ட போட்டிக்கு நடுவராக இருந்து இந்த போட்டியினை நடத்தி தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கிற நிகழ்வானது பெண்களுக்கான சமநிலை ஓட்டம். நடுவர்களாக திருமதி கிறிஸ்டி சுதர்சன், பனுசியா மற்றும் பதுசியா ஆகியோர்களை நமது இந்த சித்திரை புத்தாண்டு கலாசார நிகழ்வானது மிகவும் சிறந்த முறையிலே இன்றைய நாளில் நடைபெற்றப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டிகளை தலையடை சமர் போட்டியானது நடுவர்களாக பெயர் குறிப்பிடப்பட்ட எமது தலைவர்கள் உடனடியாக உங்கள் இடத்துக்கு சென்று போட்டிகளை அன்போடு இந்த இடத்தில் நாங்கள் பெறுகின்றோம். எமது இந்த தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு முட்டை மாற்றுதல், போத்தலில் நீர் நிரப்புதல் ஆகிய போட்டிகளுக்கான ஆலோசனையாளர்களாக திரு கானா மரணகுலம் அவரோடு இணைந்த வகையிலே திரு ராஸ்கரன் அவர்களும் இந்த வருடத்திற்கான பலதரப்பட்ட போட்டிகளுக்கு ஆலோசனைகளாக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழாவின் ஆலோசனைகளாக இங்கே எங்களுக்காக இந்த பலதரப்பட்ட போட்டிகளுக்கு ஆலோசனை வழங்கிய அந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நாங்கள் டொல்பின் விளையாட்டுக் கழகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சிறுவர்களுக்கான மருத்துவ போட்டி தூரத்தை நிறைவு செய்த சிறுவர்களுக்கான ஆறுதல் அழைப்பது கவிபாலன், யுகரட்சரன், நவநீத் மற்றும் லதுசன் ஆகியோர் இவர்களுடைய பரிசுகளை வழங்கிக்குமாறு புதுக்குடியிருப்பு ஆலய பரிபாலன சபையில் கௌரவ வணக்கம் இதற்கான பேரின்ப மூர்த்தி அறியாமலை பணிகள் அழைக்கின்றோம். புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் சித்திரை புத்தாண்டு கலாசார விளையாட்டு விழா மிகச் சிறந்த முறையிலே புதுக்குடியிருப்பு ஆகிறது. அந்த வகையில் இது சிறந்த முறையிலே எங்களுக்காக முகநூல் ஊடாக நேரலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டொல்பின் விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்களாகிய முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம் பெற்றுக் கொண்ட திவான் ஆகியோரை மூளைக்கு அருகாமையில் வருகிறவாறு அன்புடன் அழைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது புதுக்குடியிருப்பு டொல்பின் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை புத்தாண்டு கலாசார விளையாட்டு விழா 2026. மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்டு 4ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட டினோஷன், 5ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட திவான் ஆகியோர் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஆகியவை இவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாம் பணிவன்புடன் அழைப்பது இன்றைய சித்திரை புத்தாண்டு கலாசார விளையாட்டு விழாவின் முதன்மை அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய டொல்பின் விளையாட்டுக் கழக நிர்வாக சபை உறுப்பினர்களும் தயவு செய்து இந்த பரிசுகள் வழங்குகின்ற நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய உபதலைவர் அதே போன்ற இன்றைய நிகழ்விற்கு முதன்மை அதிதிகளாக இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஞானமூர்த்தி சிறுநேசன் ஐயா அவர்களோடு இணைந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி சிறுநாத் ஐயா அவர்களும் அதனோடு இணைந்த வகையிலே இன்றைய மருந்தரோட்ட போட்டிக்கான அனுசரணையாளராக திருமதி தியாபரன் ஜனனி அவர்களுடைய சார்பாக தியாபரன் அவர்களுடைய தாயார் புவனேஸ்வரி அம்மையார் அவர்களுடைய அந்த பங்கு பெற்றலோடு இந்த பரிசுகள் தற்போது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் 5ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் திவான்
நடைபெற்றுக் கொண்ட சிறுவர்களுக்கான மரநோட்ட போட்டியிலே 5ஆம் இடத்திலே பெற்றுக் கொண்டார் திவான் அவர்கள். இங்கே உங்களுடைய உற்சாகமான அந்த கைகளை தட்டி அந்த சிறுவரை நீங்கள் பாராட்டுங்கள். எதிர்காலத்திலே சிறந்த வீரர்களை உருவாக்கக்கூடிய சிறந்த ஆளுமை மிக்க வீரர்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இனங்கண்டிருக்கின்றோம். உண்மையிலே டொல்பின் விளையாட்டுக் கழகம் இந்த சிறுவர்களுக்கான மரநோட்ட போட்டியில் அத்தனை வீரர்களும் சிறப்பாக அந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 4ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் டினோசன். சிறுவர்களுக்காக நடைபெற்று முடிந்த மரநோட்ட போட்டியிலே 4ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் சீனா டினோசன். அவருக்குரிய கைத்தட்டல்களை வழங்கி நீங்கள் அவரை உற்சாகப்படுத்தினால் எதிர்வருகின்ற காலங்களில் அவரால் விளையாட்டுக்காக தன்னால் அர்ப்பணிக்கக்கூடிய சில ஆளுமைகளால் அந்த மாணவன் 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் யவுசுடன். 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கிறார் யவுசுடன். புதுக்குடியிருப்பு டோல்பின் விளையாட்டுக் கழகம் சித்திரை புத்தாண்டை சிறப்பித்து நடாத்திய சிறுவர்களுக்கான மரநோட்ட நிகழ்விலே 1ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்கின்றார் சாஸ்வின். காலகாலமாக உண்மையிலே அவருடைய இடத்தை யாரும் இதுவரை பிடித்ததில்லை. சிறுவர்களுக்கான மரநோட்ட போட்டி என்றாலே அந்த போட்டியில் கலந்து கொண்டு இதுவரைக்கும் வெற்றி வாகையை சூடிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த வீரராக இன்று வரைக்கும் சஸ்வின் அவர்கள் இனங்காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய டோல்பின் விளையாட்டுக் கழகம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புதுக்குடியிருப்பு டோல்பின் விளையாட்டுக் கழகம் சித்திரை புத்தாண்டு சிறப்பித்து நடாத்தும் கலாசார விளையாட்டு நிகழ்விலே எங்கள் கிராமத்து ஆளுமைகளை நாங்கள் அவர்களுக்குரிய கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடத்துக்குரிய ஆளுமைகளை கௌரவிக்க வேண்டிய தருணம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கும் அதிதிகள் அனைவரையும் மேடைக்கு வருவதற்காக பணிபன்புடன் அழைக்கின்றோம். கௌரவிப்பு நிகழ்வினை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அதிதிகளையும் மேடைக்கு வருகை தருமாறு பணிபன்பு. தெய்வநாயகம் வண்ணக்கர், அடுத்தவர் கணபதி பிள்ளை நல்லையா வண்ணக்கர். 2 பேரும் சமூகம் சமயம் அதுவும் கடந்து ஊர் பற்றி மிக்க உன்னதமான பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களை கௌரவப்படுத்துகின்ற செயற்பாடானது இங்கு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து நினைவு சின்னம் வழங்கி அவர்களை சங்கை செய்யும் முகமாக டோல்பின் விளையாட்டுக் கழகம் இருவரின் சமூக சேவையினை கௌரவித்து இந்த நினைவு பாராட்டு சின்னத்தினை வழங்கி வைக்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே பொன்னாடையினை அணிவித்து கௌரவிக்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே சமூக சேவையாளர் கணபதி பிள்ளை நல்லையா அவர்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் சார் அவர்களும், அடுத்து சமூக சேவையாளர் கணபதி பிள்ளை தெய்வநாயகம் அவர்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறுநேசன் ஐயா அவர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றார்கள். இது மூதாதையர்களை எங்கள் மூத்த தூண்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. சமூக சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சமூக சேவையாளர்கள் கௌரவம் பெறுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. அதே போன்று மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். சமூக பணியாளர்களை உருவாக்கும் அந்த வகையிலே உங்கள் கரகோஷங்களை வழங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தேவை கண்டு செயலாற்றி செய்யும் தொண்டோ வாழ்ந்திடவே சிறப்பு செய்வோம் டோல்பினால். செய்யும் தொண்டோ வாழ்ந்திடவே சிறப்பு செய்வோம் டோல்பினால்.
நடையில் இருக்கும் கம்பீரம், நடையில் இருக்கும் கம்பீரம், உடையில் இருக்கும் உன்னதம், உடையில் இருக்கும் உன்னதம், உண்மையில் தெய்வநாயகம், உண்மையில் தெய்வநாயகம். தடைகள் வந்த போதிலும் தனியே நின்று சாதிப்பார். புன்முறுவல் இவர் சொருவல் இவர் சொத்தாகும், புகழ் விரும்பாமை கெத்தாகும், அன்பால் அணைக்கும் முத்தாகும். ஐயா வாழ்க, நன்றே வாழ்த்துவோம். பண்பு நல்ல பழக்கத்தை கொண்டாய் பல பணியாற்றி சேவகனாய் இன்றோம். இம்மண்ணுக்கு நீராற்றும் சேவை எம் நல்லையா. சமூக சேவை என்றால் அங்கு உண்பணி கட்டாய பணி. சமய தொண்டுகளில் பன்னெடும் பங்கும், புதுவையின் சுகதுக்க நாட்களில் நீ கொண்ட பங்கும். ஆம், இது சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழாவின் போது பெல்வின் விளையாட்டுக் கழகம் பாராட்டி வாழ்த்தி வழங்கிய நினைவு சின்னம். எங்கே உங்கள் கரகோஷங்கள்? நினைவு சின்னங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கி வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே நாங்கள் கௌரவம் வழங்குவதற்காக அந்த போட்டியை சற்று இடைநிறுத்தி இருந்தோம். எனவே அந்த பிக்கப்பட்டுள்ளது. எனவே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்த இளைஞர்கள் விரைவாக வருகை தந்து அந்த தலையினை சமர் போட்டியில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். காலில் பலூன் கட்டி உடைத்தல் போட்டி மறுபுறத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. எனவே காலில் பலூன் கட்டி கண்டபடி உடைப்பர் தன் காலின் பலூனை பாதுகாத்து அங்கே துள்ளி துள்ளி குதிப்பர். தன் காலின் பலூனை பாதுகாக்க துள்ளி துள்ளி குதிப்பர். உண்மையிலே சிறந்த முறையிலே அங்கே சிறுவர்களுக்கான காலில் பலூன் கட்டி உடைத்தல் போட்டி மறுபுறத்திலே சுவாரஸ்யமான முறையிலே இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று இறுதிச் சுற்று தற்போது அங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். விழா 2026 அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு வருடமும்